ஜாதகம் பார்க்க வரும்போது சில பேர் சொத்து பிரச்சனை பற்றி சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. சொத்து பிரச்சனைனா, நமக்கு நியாயமாக வர வேண்டிய சொத்தை யாராவது ஏமாற்றி வாங்கிட்டாங்க, அல்லது கூட பிறந்த அண்ணன் தம்பியே ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்னா, அதுக்கு நாம் ஏதாவது பரிகாரங்கள் சொல்லலாம். இந்த சாமியை கும்பிட்டுக்கங்கன்னு சொல்லலாம். ஆனால் இன்னொருத்தர் சொத்துக்கு ஆசைப்பட்டு அது எனக்கு கிடைக்கணும். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, அதனால நாங்கள் கொஞ்சம் பணக்கார வீட்டில் பொண்ணு எடுத்து அல்லது மாப்பிள்ளை எடுத்து அவங்க மூலமாக எங்கள் கடனெலாம் அடைக்க முடியுமா அப்படின்னா, இதெல்லாம் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது. நம்ம கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பொண்ணோட வீட்டில் இருந்து அந்த பொண்ணு நகை கொண்டு வரணும், சொத்து கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது, அல்லது ஒரு பையன் நகை கொண்டு வரணும், சொத்து கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கலாம் ரொம்ப தப்பு. ஆனால் நியாயமாக எங்களுக்கு வர வேண்டிய சொத்து எங்களால் அனுபவிக்க முடியல, பங்காளிங்க பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அப்படி வந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகம். சொத்துல பிரச்சனை, கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது ரொம்ப ஏமாற்றி, என்னன்னா இவங்க வெளியூரில் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, பூர்வீகத்தில் அந்த இடம் இருந்திருக்கு, நம்ம அண்ணன் தம்பி தானே அவங்க இருக்கட்டும் அப்படின்னு விட்டால் அந்த இடத்துல இவங்களுக்கு உரிய இடத்துல அவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க. அது பெரிய பிரச்சனையாக ஆகி என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்துடுவோம், இது எங்கள் நிலம்னு இருந்தால் வீடு கட்டிக்கிட்டாங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பிரச்சனையாக இருக்குது, இந்த பத்திரத்துலலாம் நாங்கள் எப்படி பண்ணுறதுனே தெரில, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லி வருத்தப்பட்டாங்க. இது நியாயமாக எங்களுக்கு வர வேண்டிய சொத்து, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு. நியாயமாக வர வேண்டிய சொத்துக்கு நம்ம கடவுள்கிட்ட போய், கடவுளே நீ கொஞ்சம் கருணை கட்டு அப்படின்னு நம்ம வேண்டலாம். அநியாயமாக இன்னொருத்தர் சொத்துக்கெலாம் நம்ம போய் பரிகாரம் பண்ணக்கூடாது. எப்போவுமே நான் சொல்லுவேன், நாம் நல்லவங்களாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வழிபாடு பலிக்கும். அவங்கள நான் சொன்ன கோவில் திருப்புரம்பியம் சாட்சிநாதர் கோவில். அந்த கோவில் பற்றி உங்களுக்கு நிறையவே வேறு வேறு பதிவுகள் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம். சிவபெருமானே வந்து சாட்சி சொன்ன காரணத்தால் அவருக்கு பேரு சாட்சிநாதர், சாட்சிநாதேஸ்வரர், சாட்சி சொன்ன ஈஸ்வரன். ரொம்ப அற்புதமான கோவில் திருப்புரம்பியம். முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் ஆதலின், முன்னமே என்னை நீதிய காதெழு மட நெஞ்சமே, எந்தை தந்தையூர் அன்ன சேவலோடு ஊடி பேடைகள் கூடி சேரும் அணி பொழில் புன்னை கன்னி கழிக்க நாரும் புறம் பய தொழ போதுமே. திருப்புரம்பியத்தில் இருக்கக்கூடிய சாட்சிநாதேஸ்வரரை, அந்த ஊரை வணங்கினால் போதுமே, தொழ போதுமே என்று நம்முடைய தேவார பதிகம் அற்புதமாக போற்றி பாடுகிற ஸ்தலம். அந்த கோவிலுக்கு நான் அவங்களுக்கு போக சொன்னேன். அவங்க பக்கம் நியாயம் இருந்தது, அதனால போக சொன்னேன். எப்பவுமே மனசில் வச்சுக்கணும், நாம் நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வேண்டுதல்கள் பலிக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.